உண்மை அறிவு நேயர்களுக்கு வணக்கம். இன்று மாலையிலிருந்து பத்தி எறிஞ்சிருக்கிற பிரச்சனை என்னன்னா, பாடி பில்டர் ராஜா பரனோட பிரச்சனை. நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர் ஒருத்தரை தாக்கிட்டாருன்ற பிரச்சனை தான் இப்ப சமூக வலைத்தளத்துல பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இதனோட உண்மைத்தன்மையை நம்ம அலசி ஆராயும் போது, ராஜா பரன் ஒரு பாடி பில்டர். அவர் பீமாவாலி, யானை காவலன்ற 2 ப்ராடக்டை சாப்பிட்டு பயன்பெற்று இருக்காரு. அதனால நல்ல உடலுக்கு ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை விற்பனைக்கு கொண்டு வந்து, இதனோட உரிமையாளர் பாத்தீங்கன்னா ராஜா பரனோட மனைவி. இவர் மார்க்கெட்டிங்கா இருந்து அதை சேல் பண்ணிட்டு இருக்காரு. தனக்கு கிடைச்சது 4 பேருக்கு கிடைக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல அவர் அந்த ப்ராடக்டை சேல் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டால பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளம் பரப்பியிருக்காங்க. இந்த காணொலிகளை பார்த்துட்டு நெல்சன்றவர் அவங்க மேல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இதை பார்த்த ராஜா பேரனும் அவருடைய மனைவி இதை நேர்ல சந்திச்சு அவர்கிட்ட பேசணும், எந்தவித ஆதாரமும் இல்லாம எப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் அவர் பேசுவோம்னு சொல்லி போய் பேசியிருக்காங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு போனோன்னா அவங்க அப்பா தான் இருந்திருக்காரு, நெல்சனோட தந்தை இருந்திருக்காரு. அவரு கையில கேட்டோம்னா வெளியே போயிருக்காங்க, மாலையே தான் வருவான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க ஐயா, நாங்க என்ன விஷயமா வந்திருக்கோம்னா, இந்த மாதிரி நாங்க பீமாவாலி, யானைகள்னு 2 ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான எந்தவித சான்றுமே இல்லாம நீங்க சேல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்க மகன் சமூக வலைத்தளங்கள்ல தவறா பதிவிட்டு பரப்பிட்டு இருக்காரு. இதனால எங்க தொழில் பாதிக்கப்படுது. எந்த அடிப்படையில வச்சு அவர் இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சு பரப்புறாரு அப்படின்னு நாங்க அவரை கேள்வி எழுப்புறாங்க. அதை பத்தி பேசலாம் தான் ஐயா வந்திருக்கோம் அப்படின்னா, அவருங்க சரி வாங்க உள்ள உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு. காணொலி பதிவு பண்ணியிருக்காங்க ராஜா பேரன் சைட்ல இருந்து. ஏன்னா ஒரு பாதுகாப்புக்கு ஐயா, நான் உங்களை மிரட்டிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது இல்லையா, அதுக்காக நம்ம 2 பேரோட பாதுகாப்புக்கு தான் இந்த காணொலி பதிவு பண்றேன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது காரு நிக்குது. யாருன்னு பார்த்தா நெல்சனும் அவர் தம்பியும் சகோதரர் இருவரும் வந்திருக்காங்க. வந்தோன்னா பாத்தீங்கன்னா நேரா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பேரன் அழைச்சு கூட்டிட்டு போயிருக்காரு. நீங்க காணொலி பார்த்திருக்கலாம். சுமூகமா ஜாலியா தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. 2 பேரும் சிரிச்சுட்டு தான் போய் உட்காந்து பேசுறப்போ இந்த மாதிரி அந்த அம்மா பேசுறாங்க, யாரும் பேசாதீங்க நான் பேசுறேன்னு சொல்லிட்டு ராஜா பேரனோட மனைவி பேசுறாங்க. நெல்சன் கையில என்ன பேசுறாங்கன்னா, நீங்க வழக்கு தொடர்ந்துருக்கீங்க, இந்த மாதிரி சமூக வலைத்தளத்துல வீடியோ போட்டிருக்கீங்க, பீமாவாலி யானை கவலத்தோட உரிமையாளர் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது, அதோட உரிமையாளர் நான் தான். நீங்க ராஜா பேரனுக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்தா நீங்க தனிப்பட்ட பிரச்சனை வச்சுக்கலாம். ஆனா பீமாவாலி யானை கவலன்றது என்னோட ப்ராடக்ட், அதை பத்தி எதுவுமே உண்மைத்தன்மை தெரியாம நீங்க சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடுறது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நெல்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் நண்பனா கார்த்தின்றவர் வாங்கி சொல்லியிருக்காரு, இது எந்தவித சர்டிபிகேட்டுமே இல்லை அப்படின்னு. உடனே இந்த அம்மா என்ன சொல்றேன், என்கிட்ட எல்லா விதமான ஆதாரமும் இருக்குது, நீங்க ஒரு அவதூறு பரப்புறப்போ இல்ல வழக்கு தொடுக்கிறப்போ பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா, இதனால இது பிரச்சனை வந்திருக்கு சாப்பிட்டு அப்படின்னு யாராவது இருந்திருந்தா நீங்க என் மேல அவதூறை பரப்பலாம், இல்ல குற்றச்சாட்டை வைக்கலாம். எந்தவித ஆதாரமே இல்லாம எனக்கு ஆவாதம் 4 பேர் ஒரு வீடியோ போடுவான், அந்த வீடியோவை நீங்க ஒரு சான்றா எடுத்து நீங்க அவதூறு பரப்பணும், அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பேச்சுவார்த்தை முத்துது. பேச்சுவார்த்தை முத்துறப்ப என்ன ஆகுதுன்னா, நெல்சன் அடிச்சு போடுவான் பாத்துக்கணும் ஒரு வார்த்தை பதிவு பண்றாரு. இதை பாக்குறப்பதான் ராஜா பேரன் கோவப்பட்டு எழுந்து சண்டைக்கு போறாரு. எந்த ஒரு கணவனா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு மனைவியை இன்னொரு ஆண் அடிச்சு போடுவேன்னு சொல்றப்போ கட்டாயம் கோவம் வரத்தான் செய்யும். சண்டை அங்கதான் ஆரம்பம். இவங்க சமாதானம் தான் பேச போயிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல நெல்சனை அடிச்சிருவான் பாத்துக்க அப்படின்ற அந்த வார்த்தையை அந்த அம்மா கிட்ட பயன்படுத்தும் போது தான் தன் கணவனுக்கு தான் மனைவியை அடிச்சு போடுன்னு சொல்றான்னு கோவப்பட்டு அவரை தாக்க போயிருக்காரு. இருவருமே மாறி மாறி தாக்கியிருக்காங்க. முதலில் தாக்க காரணம் யாருன்னா அந்த நெல்சன் தான். அவர் தான் ஒரு பெண்மணியை அடிச்சு போடுன்னு சொல்றப்ப கோவப்பட்டு இவர் தாக்கியிருக்காரு. பதிலுக்கு அவங்களும் தாக்கிருக்காங்க, கை கலப்பாயிருக்கு. இது இப்போ காவல் நிலையத்துக்கு போயிருக்கு. இதுக்குள்ளார ஒரு ஓனருக்கும் ஒரு வாடிக்கையாளருக்கும் உள்ள இருக்கிற பிரச்சனைக்கு சாட்டை தூரமா ஏவி விட்டுட்டாரு, நாம் தமிழர் கட்சிக்கார ஆதரவை தாக்கிட்டாரு. இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. எல்லாருமே ஒரு கட்சியில பயணம் பண்றாங்க. தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அரசியல் வாழ்க்கை வேற, தனிப்பட்ட வாழ்க்கை வேற. தனிப்பட்ட பிரச்சனையும் அரசியல் வாழ்க்கையும் ஒப்பிட்டு கூடாது. எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு அறிவு, எல்லாருக்குமே தெரியும். ஆனா ராஜா பேரனோட தனிப்பட்ட பிரச்சனை, பீமாவாலி யானை கவலன்ற ப்ராடக்டோட விற்பனையோட தனிப்பட்ட பிரச்சனை, அதை கொண்டு போய் நாம் தமிழர் கட்சி மேல திணிக்கிறதும், சாட்டை துறைமையோட இணைக்கிறதும், அவதூறு பரப்புறதும் இது மிக தவறான செயல். இது ஏன் சொல்ல வரனா, அது யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட பிரச்சனைன்றது தனிப்பட்ட பிரச்சனையா தான் பார்க்கணுமே தவிர்த்து அதுக்குள்ள ஒரு கட்சி பேரை இழுத்து விடுறதோ, 3வது மனிதன் இழுத்து அவங்க பிரச்சனை பேரை கெடுதோ ரொம்ப தவறான செயல். நாங்க உண்மை அறியும் நேயர்களுக்கு உண்மை என்ன விலைக்கு சொல்றதுக்காக மொத்த டீட்டெயிலும் கேதர் பண்ணி நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா, அந்த அம்மாவை அவர் அடிச்சிருக்கணும் பாத்துக்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு கணவன் கோவப்பட்டு அவரை தாக்க போயிருக்காரு. பதிலுக்கு அவங்களும் தாக்கியிருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி தாக்கி கை கலப்பு ஆயிருக்கு. இது காவல் நிலையத்துக்கு போயிருக்கு பிரச்சனை.
சமூகத்துல நடக்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி எல்லாருமே கேள்வி கேட்கலாம், தவறு கிடையாது. நெல்சன் அவர் வந்து எந்த விதமான சான்று இல்லை அப்படின்றதுனால வந்து அவர் அவதூறு பரப்பியிருக்காரு. இது மாதிரி அவதூறு பரப்புறவங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு அவதூறை பரப்புறதுக்கு முன்னாடி உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவதூறு பரப்புங்க. அந்த அம்மா இப்ப என்ன சொன்னாங்க, என்கிட்ட எல்லா சான்றும் இருக்குன்னு அவருக்கு எடுத்து மொபைல்ல காட்டுறாங்க. ஆனால் வந்து நீங்க இப்பதான் வாங்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு அவர் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. சமூகத்துல பல பிரச்சனைகள் நடக்கும்போது குரல் கொடுக்க வேண்டியது எல்லாருடைய கடமை தான். இது வரவேற்கத்தக்கது தான். இந்த மாதிரி குரல் கொடுக்கும்போது உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுன்னா நம்ம குரல் கொடுக்கலாம்.